Hi, hello, vanakkam. Welcome to Sanya Samayal. Today recipe Chapathi paneer gravy side dish. இதுதான் வந்து டுடே லஞ்சு. ஸோ நம்ம இந்த பன்னீர் கிரேவி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். ஸோ பாருங்கள், நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து 2 கப்பு, பன்னீர் வந்து 8 பீஸு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை, லெமன் ட்ராப்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னாச்சி, நெய், கரம் மசாலா, மஞ்சத்தூள், எண்ணெய், வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 1, தக்காளி 2, முந்திரி வந்து ஒரு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு நான் வந்து அப்படியே வந்து அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், இது வந்து ஸ்நாக்ஸ்க்காக கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு கழுவிட்டா, இருந்தாலும் இன்னொரு தடவை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி நைட்டே வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சேன், இருந்தாலும் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். நான் மாவு வந்து பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஸோ வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதிலே வந்து ஆலு பராத்தா பண்ணலாம். இப்போ வந்து நான் சுண்டல் வந்து தாளிச்சிக்கிறேன். சும்மா லைட்டாக தான் கடுகு போட்டேன், ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருந்தாலும் அதை எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் வரமிளகா சும்மா டேஸ்ட்டுக்காக எண்ணெய் ஊற்றி லைட்டாக இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி வந்து பிச்சு போட்டு பாக்ஸில் வந்து இது பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம். பன்னீர் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். ஸோ வந்து தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ஊற்றிடுவேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி கூட போடலாம். நான் வந்து அப்படியே போட போகிறேன். ஸோ இது வந்து வெங்காயம், தக்காளி, முந்திரி, இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது. இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் வந்து காரத்துக்கு ஏற்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் பேக் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சப்பாத்தி போடலாம். ஸோ 7 சப்பாத்தி வர மாதிரி தான் நான் பிசைஞ்சு ஊற வச்சு சப்பாத்தி போட்டிருக்கேன். ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் நான் பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக கொதிச்சோன்னா லெமன் வந்து ஒரு 2 ட்ராப்ஸு புழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விட வேணாம். ஸோ வாங்க பேக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி ஆறுனதுக்கப்புறம் பிச்சு போட்டிருக்கேன். சுண்டல் இப்போ வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது பண்ணிடலாம். ஸோ பேக் பண்ணியாச்சு. பன்னீர் கிரேவி, சப்பாத்தி லஞ்சுக்கு. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.